அனைவருக்கும் வணக்கம். ஏபி பாட்டின் ஸ்டெப் 3 வீடியோ. இதில் நாங்கள் பார்க்க போவது இந்த ஏபிஐ பைண்டிங் பண்ணும் பொழுது ஏபி பாட்டில் செய்யக்கூடிய செட்டிங்ஸ். உங்கள் அனைவரையும் சக்ஸஸ் நேஷன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுவது மட்டுமல்லாது ஷேர் செய்வதன் மூலமாக ஏனையோருக்கும் இந்த அறிவுரையை வழங்கலாம். அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக எதிர்காலத்தில் ஏபி பாட் சம்பந்தமாக நான் பதிவிடும் வீடியோக்களை அப்டேட்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வீடியோக்கு செல்வோம். முதலில் நாங்கள் எங்களோட ஏபி பாட் சென்று அதில் இருக்க பாருங்கள் ஹோம்னு, அந்த ஹோமை நாம் கிளிக் பண்ணிவிட்டோம்னா பைண்ட் ஏபிஐன்னு காண்பீங்க. அந்த பைண்ட் ஏபிஐ மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் செலக்ட் யூ எக்ஸ்சேஞ்ச், பினான்ஸ், ஏபிஐஸ் கீ, சீக்ரெட் கீ. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா இருக்கும், நம்ம பினான்ஸில் ஏபிஐ கீ, சீக்ரெட் கீயை வாட்ஸ்அப் பண்ணினோம். அந்த வாட்ஸ்அப் பண்ணின இந்த கீ தான் இந்த ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ. நாம் இந்த ஏபிஐ கீயை மாத்திரம்தான், ஏபிஐன்ற வேர்டு இல்லை, ஏபிஐன்ற கீயை மாத்திரம் தான் இன்றைக்கி நாம் எடுக்கணும். சீக்ரெட் கீ மாத்திரம்தான் நாங்கள் இன்றைக்கி எடுக்கணும். ஏபிஐ கீயை ஏபிஐலையும் சீக்ரெட் கீயை சீக்ரெட்டில் கீழையும் நாம் காப்பி பேஸ்ட் பண்ணி விடணும். பிறகு வெரிஃபை என்று கொடுத்தோன்னா எங்களோட இமெயிலுக்கு கோட் வரும் 6 டிஜிட். அதை நாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டோன்னா வெரிஃபிகேஷன் கோட்டில் உங்களுக்கு ஐ அக்னாலேஜ்ன்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் கீழே, அதை டிக் பண்ணி விடுங்க. டிக் பண்ணி நீங்கள் பைண்ட்ன்றதை கொடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமரி ஒன்று வரும். இந்த சமரி 1ல் நீங்கள் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இருக்கும். நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். அப்படி இல்லைன்னா ஃபெயிலுன்னு வரும். அப்படி ஃபெயிலுன்னு வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் பினான்ஸில் போய் ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ எல்லாமே மாற்றணும். ஆரம்பத்திலேருந்து அந்த ஏபி பாட்டுக்கு பினான்ஸில் தந்த வேறையான அந்த பேஜை டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஆரம்பத்திலிருந்து அந்த வேலையை செய்யணும். அநேகமாக இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். டோன்ட் வரி. அடுத்தது தான் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம். பைண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற நேரம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்கிறேன், என்னது ஃபுவல் ஃபீன்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் ப்ரெசன்டேஷன்களில் கேட்டிருப்பீங்க. இந்த ஃபுவல் ஃபீன்றதை இந்த எஃப்பில் தான் இருக்கணும். பட் நாம் ஞாபகம் இருக்காருங்க உங்களுக்கு, $75 நாம் டிபாசிட் பண்ணி $60 நாம் பொட்ட வேண்டினோம். இப்போ பேலன்ஸ் $15 உங்களோட டீல தான் இருக்கும். நீங்கள் இதை எஃப்க்கு மாற்றணும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் இந்த அசட்டை. ஹோமில் இருக்குது அசட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டீல இந்த $15 இருக்கும். அதை நாம் எஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ரைட். இப்போ நீங்கள் இதில் அசட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் டிபாசிட் விட்ரோவல்னு இருக்குது. இதில் விட்ரோவலை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இன்புட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் ஃப்ரம் உங்களோட இப்போ டீல தான் இந்த ஃபண்டு இருக்குது $15. டிபாசிட்ன்றது தான் டீன்றது. நம்ம டிபாசிட்டை செலக்ட் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த மாதிரி $15 காட்டும். நீங்கள் தான் இந்த விட்ரோவல் அமௌண்ட்டை டைப் பண்ணணும். நாங்கள் அன்றைக்கி $15 நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதன் பிறகு டிரான்சாக்ஷன் ஃபீ, இந்த இன்டர்னல் டிரான்சாக்ஷன் ஃபீ உங்களுக்கு அறவிடப்பட மாட்டாது. அதே மாதிரி அரைவல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி காட்டும் 15, ஏன்னா நீங்கள் விட்ரோல் அமௌண்ட் 15 டைப் பண்ணதுனால. அதன் பிறகு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ஓடிபி வரும். அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடில் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி கன்ஃபார்ம் விட்ரோவல்ன்றது கேட்கும். நீங்கள் கன்ஃபார்மை கொடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த எஃப்க்கு உங்களோட ஃபண்ட் சேர்ந்து விடும். அதே மாதிரி உங்களுக்கு இப்பொழுது இந்த பாட் சம்பந்தமாக இன்னொருத்தருக்கு நீங்கள் அறிவுரையை வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏலும் இந்த இன்விடேஷன் என்ற இந்த இன்வைட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட பாட் ஆக்டிவ் நிலையில் இருக்குது. இந்த இன்வைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏலும் உங்களோட லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அவரை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் தான் முடிவு செய்யணும். நீங்கள் அவருக்கு இந்த இன்வைட் லிங்க் அனுப்புகிற நேரம் நீங்கள் இந்த இன்விடேஷன் URL அனுப்புங்க.
ஸோ நீங்கள் யூஆர்எல் லெஃப்ட் சைடாக இருந்தால் லெஃப்ட் சைடை காப்பி பண்ணி விடுங்க, ரைட் சைடாக இருந்தால் ரைட் சைடை காப்பி பண்ணி நீங்கள் அவருக்கு வாட்ஸ்அப்போ எனி சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவருக்கு அனுப்பினீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கலி இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களை மாதிரியே அவர் ரெஜிஸ்டர் ஆவார். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ எல்லாமே கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி. ஸோ நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபைனல் ஸ்டேஜ். ஸ்ட்ராட்டஜி செட்டிங் பண்ணி எப்படி இந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறது என்பது தொடர்பாக. தேங்க்யூ.